வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் ரேப் பேசலை. ஏன்னா நான் ரேப் இல்லைங்க, அதனால தான் நான் பேசலை. நான் ரேப்போட தம்பி தான் பேசுகிறேன். ரேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ரேப் பேசலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டோப்பியாவில் தான் இறங்கியிருந்தோம். ஆனால் அங்கே நாங்கள் மட்டும் தான் இறங்கியிருந்தோம், வேறு எவனுமே இறங்கலை. ஃபார்ம் டோப்பியாஸ்லேருந்து தான் ஃப்ளைட்டே வந்துச்சு. சரி அங்கே எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ளஸாரியா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ப்ளஸாரியா வந்தோம். அங்கே பார்த்தா இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் இது கடைசி வரைக்குமே ப்ளஸாரியாலே முடிஞ்சிருங்க. அந்த மாதிரியான ஒரு மேட்ச் வந்துக்கிட்டே இருப்பாங்க இனிமே. நம்ம டீம்மேட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு இருந்தேன். பார்த்தா ஒருத்தன் நம்ம மேலேருந்து இறங்கும் போதே அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா டீம்மேட்டில் நம்ம மேட்ச் கண்டிப்பாக தோற்றுருவோம், அதனால தான் அங்கே போயிட்டு இருந்தேன். இங்கே போனால் இங்கே எனிமி இருப்பான்னு பார்த்தா எவனுமே இல்லை. பார்த்தா சரி அங்கே மேலே உள்ளவன் அடிக்கலான்னு பார்த்தா ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுன்னு சொல்லி திரும்பி வந்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இன்னொருத்தன் எங்கேயும் தான் வரான்னு தெரியல வந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கான். அவனை தலையிலே அடிச்சாச்சு. நமக்கு கில் எடுக்கிறது தானே முக்கியம்னு சொல்லி கில் எடுத்து பொட்டி பொறிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் அங்கே அடிச்சிட்டு இருக்காரு. ஃபைட் இவ்வளோ நேரம் போட்டுருக்காரு, நான் பண்ணி பொட்டி பொறிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கில்லே வரல. தான் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்மள மேலேருந்து ஒருத்தன் அடிச்சான் தெரியுமா, அவனை பார்க்கலான்னு போனேன். அங்கேருந்து வேற ஒருத்தன் ஓடியாந்துட்டு இருக்கான். ஆனால் அவனை அடிக்க ட்ரை பண்ணேன், பார்த்தா அவன் மேலே அடியே உழுவலை. சரின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்குள்ளேயே போய் மடக்கலான்னு பார்த்தா அங்கேருந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டு வேற ஒருத்தர் ஓடியாடுறான். சரியான ஹெட்ஷாட். ஆனால் அவனும் டவுனு நானும் டவுனு. அவரை டீமேட்டை வாங்க ப்ரோ அங்கே எவனுமே இல்லை ப்ரோ, அவனும் டவுனு நானும் டவுன்னு சொல்லி கூப்பிட்டேன். பார்த்தா மேலேருந்து இன்னொருத்தர் அடிச்சிட்டு இருக்கான். அவரை நான் பயந்தே போயிட்டாங்க அந்த இடத்துல, என்ன கில் எடுத்துருவான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எடுக்கலை. அவனை வேற அவனை அடிச்சிட்டு இருக்கான் என் மேலே இருந்தனால. ரிவே ஆகிட்டு நம்ம மெடிக்கெட் போடுறதுலாம் முக்கியம் இல்லை, முதல்ல நம்ம கில்லு தான் வேணும்னு சொல்லி போய் கில்லை கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மெடிக்கெட் போடுறதெல்லாம். அந்த சைட்லேருந்து மேப்பில் சுடுற மாதிரி மார்க் காமிச்சுன்னு சொல்லி மேலே போனேன். அங்கே பார்த்தா அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னும் 2-3 பேர் நிற்கிறாங்க. அவனை அடித்தா அவன் பார்த்தா டேமேஜ் கம்மியாக தாங்க போகுது. வேணால் பிளாஸ்மா சில சமயம் மொக்க பண்ணிடுது, சில சமயம் மிட் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிக்கும். அதை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, குறைச்சி எடை போட்டுடுறாங்க பிளாஸ்மாவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அது மாதிரி ஒரு கன்னே இல்லைன்னு சொல்லுவீங்க, சூப்பராக அடிக்கும், ஹெட்ஷாட்லாம் சூப்பராக போகும். அப்புறம் பார்த்தா இவர் மேலே ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுனுச்சு. சரி அவனை கீழே வரான்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே லேண்ட்மைன் வச்சிருந்தேன். அவன் லேண்ட்மைனில் அடி வாங்கிட்டு வருவான், டேமேஜ் ஆகிட்டு வருவான், நம்ம கில் எடுத்துலான்னு சொல்லி மூலையில் போய் உட்காந்துருந்தேன். அதே மாதிரி வந்தான். அதே மாதிரி MP40 கில் எடுத்துட்டு அவன்கிட்ட உள்ள பொட்டியெல்லாம் பொறுக்கிட்டு அடுத்தடுத்து கிளம்பி போயிட்டோம். ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தோம். அவன் எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெளில போனேன். பார்த்தா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் விட்டு தான் செத்துருப்பேன். அவர் கவர் பண்ணனால தப்பிச்சிட்டேன். பார்த்தா பின்னாடி ஒருத்தர் அடிச்சிருக்கான், நான் கவனிக்கவே இல்லை. பேனில் பட்டிருக்கும் போல். வீடியோ பேசும்போது தான் அதே கவனித்தேன். மெடிக்கெட்டை ஃபுல் பண்ணிட்டு சரி அவர் பக்கத்துலேயே போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா மெடிக்கெட் ஃபுல் பண்ணவே விட மாட்டான். அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்மளை கவர் பண்ண ஒரு காலி ஆகிட்டார். நம்மளை காப்பாற்றினவரை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணுண்டான்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போனால் நான் அப்பயே நினச்சேன், ஒரு டவுன் பண்ணியிருக்கானா கண்டிப்பாக ரஷ் பண்ணுவான்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா நம்மளாக இருந்தாலும் அதே மாதிரி தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய லேண்ட்மைன் டெக்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைடு போய் இன்னொரு லேண்ட்மைன் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இவன் அலர்ட்டாக இருக்கான். அவன் டீம்மேட் சொல்லியிருப்பான் போல, அவங்க லேண்ட்மைன் வச்சுட்டு மேலே உட்காந்துருக்கான் யாரான்னு சொல்லியிருப்பான் போல. இவன் வந்து எட்டி பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக அடிச்சாச்சு தலையிலே. நம்ம பொட்டி பொறுக்கிட்டு வந்தால் எவனோ மேலேருந்து சுட்டுக்கிட்டே இருந்தான். மார்க் பண்ணிட்டு காண்டுச்சு. மேலே போய் பார்த்தா பின்னாலேருந்து வருது புல்லட்டு. அவன் பார்த்தா அங்கே எட்டி பார்த்துட்டு இருக்கான். வேறு யாரையும் அடித்து அவன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. அதை அவனை அடிச்சுட்டு போய் கில் எடுக்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தேன். பார்த்தா அவனை லேண்ட்மைன் வச்சு கில் எடுத்தே ஆகணும், நம்ம அந்த சைடு அடிச்சிட்டு இருந்தான். அதெல்லாம் நான் பார்க்கலையே. நமக்கு கில்லு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேயே தான் போயிட்டு இருந்தேன். முதல்ல கில்லு எடுத்துகிட்டு தான் மறுவேலை. இங்கே பார்த்தா அவன் டீம்மேட்லாம் ஏற்கனவே நிறைய பேர் சுட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அவன் கண்டிப்பாக வெண்டிங் மிஷினுக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டு இருந்தேன். ஓடிட்டு இருக்க பார்த்தா அவன் வெயிட் பண்ணலான்னு தான் நினச்சேன். பார்த்தா அவன் ஆல்ரெடி வந்துட்டான் வெண்டிங் மிஷினுக்கு. அவனை ஈஸியாக MP40 மேலே அடித்து கில் எடுத்துட்டேன். தலையிலே விழுந்துச்சு. கில் அடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே லேண்ட்மைன் வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த இடத்துல எனிமி வந்துட்டாங்க. நம்ம லேண்ட்மைன் வச்சுருக்கோம், கீழால் போவோன்னு பார்த்தா அப்போ தான் லேண்ட்மைனில் அடி வாங்கிட்டு ஒருத்தன் மேலே போகிறான். அவனை விடவே கூடாதா, எப்படி நம்ம லேண்ட்மைனில் அடி வாங்கிட்டான், ஈஸியாக போய் டேமேஜ் பண்ணி கில் எடுத்துடலாம், அவர் கொடுத்துடக்கூடாதுன்னு போயிட்டு இருந்தான். அவன் வாழை போட்டு அடைச்சிட்டான். அதெல்லாம் முக்கியம் இல்லை, வாழை உடச்சிக்கிட்டு மேலே போகலான்னு பார்த்தா ஆல்ரெடி டவுன் ஆகி கிடந்திருக்கான். இனிமே டவுன் பண்ணான்டா, இது நமக்கு ஓசிக்கில் தான் நல்ல வாய்ப்புன்னு நினச்சா அவன் ரிவே ஆகிட்டு இருந்திருக்கான். ரிவே ஆனோன்னா அதெல்லாம் விட மாட்டான், எப்படியும் அந்த கில் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கில் எடுத்து கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷத்தை நீடிக்க விடல. அதுக்குள்ளே பார்த்தா நம்மளால் அடிச்சு டவுன் பண்ணிட்டாங்க. நான் கூட அவரை விக்கி ப்ரோ என்ன ப்ரோ இப்படி நூறு மாதிரி டவுன் ஆகிட்டீங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் 2-3 டவுன் மட்டும் தான் சேர்த்துருந்தாரு. கரெக்டாக அவரை கில் எடுத்துட்டு அவன் மேலே வந்தால் அவனை நான் அடிச்சிட்டேன். அப்புறம் போய் அவரை ரிவே பண்ணிவிட்டு எப்பயாவது வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்தா அங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா நீங்கள் இந்த இடத்த விட்டு போக விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனை அடித்தா அவன் சாகவும் இல்லை. அங்கே நேராகவே போயிட்டாங்க. பார்த்தா மேப்பில் மட்டும் காட்டுது, ஆளை காணுன்னு பார்த்தா கீழே போய் பார்த்தா திருப்பி மேலே வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி அவனை பார்த்துன்னு வச்சுங்களேன், அவன் டவுன் பண்ண கில்லும் எனக்கே கிடச்சிருக்கும். நல்லா லக்கியான பர்சனாக இருந்திருப்பேன். அவர் பார்த்தா உனக்கு மட்டும் எங்கே கில் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அப்போ தான் ஒரு ஐடியா பண்ணேன், ப்ரோ மேலே போகலாம் ப்ரோ, மேலே போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் வேறு இடத்துக்கு, எந்த சைட்லேருந்து வருவாங்க 4 சைடும் சுற்றி பார்த்துட்டு போகணுன்னு பார்த்தேன். அதே மாதிரி வந்துட்டு இருந்தான். அவர் அப்பயே கூப்பிட்டேன், அவர் தான் வரல. அவர் வந்துட்டு அப்போல்லாம் எவனும் வரமாட்டா, அடுத்தடுத்துக்கு போவோன்னு சொல்லி பாதியில் கிளம்பிட்டு இருந்தார். எப்படி கேமை கணிச்சு விளாட்றேன் பார்த்தீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் கலாய்ச்சிட்டு இருந்தேன். அவர் பாதி வரைக்கும் வந்தார் சொன்னதை கேட்டு. சரி இவன் சொல்கிறதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு அப்படி சொல்லிட்டு பின்னாடி போயிட்டார். அதனால தான் அவருக்கு கில் கிடைக்கல. பார்த்தா திருப்பி இந்த சைடு எனிமி வந்துட்டாங்க. ஸ்கேனரில் பார்த்துட்டு ஓடிட்டு இருந்தோம். அவர் பார்த்தா 2 சைடும் போட்டு அடிச்சு நாக் பண்ணிட்டாங்க. கில்லுக்கு ஆசைப்பட்டு ஓடிட்டார். நான் பின்னாடி வந்தனால எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கில்லும் கிடச்சிச்சு. அவன் பாட்டில் இவனை தாண்டி தான் ஓடிருக்காரு. அவன் சைடில் வந்து உட்காந்துட்டான். அப்புறம் போய் அவரை ரிவே பண்ண சொன்னார். போய் ரிவே பண்ணிட்டு, ஏன்னா ரிவே பண்ணிட்டு தான் அட்டாக் பண்ண முடியும், இல்லைனா நான் காலி ஆகிட்டேன்னா மொத்த டீமும் காலி ஆயிரும். இன்னொன்று சொல்லவே மறந்துட்டேன், இது ஒரு டியோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச்சு. வீடியோ ஸ்டார்ட் ஆகி பாதியை தாண்டிடுச்சு. இப்போ தான் இது என்ன மேட்ச்சுன்னே சொல்கிறேன் பார்த்தீங்களா. அப்படி இருக்குது என் நிலமை. ஏன்னா நானும் அவசரப்பட்டு அட்டாக் எடுத்துன்னு வச்சுங்களேன்,
அப்புறம் மொத்த டீமும் காலியாயிரும். இவ்வளோ நேரம் விளாண்டதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் போய் அவரை ஃபஸ்ட்டு ரிவே பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் பார்த்தா அவர் அடித்தவன் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். எவ்வளோ லாங்லேருந்து MP40 அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே அந்த MP40 அடிச்சிருக்கு பாருங்க. அவனை கில் எடுத்துட்டு லூட்டே இல்லாத அவன் பொட்டிலையும் லூட் பண்ணிட்டு எனிமி எவனாவது வரானான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா மேப்பில் காட்டுனுச்சு இவன் இங்கே தான் நின்றுட்டு இருந்திருக்கான். பார்த்தா தப்பிச்சிட்டான். சரி மேலே போய் அடிப்போம், ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போனேன். அவன் பார்த்தா என்ன அடிக்க தான் வந்தான். அவனை அடித்து நான் டவுன் பண்ணிட்டேன். விக்கி ப்ரோ மேலே ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுனுச்சு. அதனால் அங்கே போயிட்டேன். கில்லெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா அவுட் ஆஃப் ஜோனில் இருக்குது. இங்கே வந்து ஒருத்தன் லெஃப்ட்டில் வந்துட்டு இருந்திருக்கான். நான் எனக்கு கண்ணே தெரியல. அவுட் ஆஃப் ஜோனில் வால் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருந்திருக்கான்னு. இவன் அப்புறம் சரி கீழே போகிறேன். கீழே போனால் அவன் கரெக்டாக படிக்கட்டில் ஏறி வந்தான். அவனை அடித்து கில் எடுத்துட்டேன். எப்படியோ எனக்கு ஒரு படிக்கட்டில் வந்தனால எனக்கு நல்ல அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அவனை ஈஸியாக கில் எடுத்துட்டேன். இங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள், எனிமி ஆப்போசிட்டில் தான் இருக்கான். நான் ட்ரிக் பண்ணுறேன், சுற்றி வரேன்னு சொல்லிட்டு இன்னும் பின்னாடிலேருந்து வந்துட்டுருக்கேன். அதனால தான் அந்த கில் அவருக்கு போயிடுச்சு. இல்லைனா நான் எடுத்துகிட்டு போய் அங்கே வழி இல்லைன்னு நினச்சேன். அவன் வால் போட்டனால சரி இன்னொரு ட்ரிக் பண்ணலான்னு சொல்லி பின்னாடி சுற்றி போனால் அவர் கில்லே எடுத்துட்டாரு. சரி பரவாயில்ல, திருப்பி அதிலே போய் லூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு லூட் பண்ணிட்டு தான் அப்புறம் அடுத்ததுக்கு போனோம். லாஸ்ட் ஜோனும் வந்துருச்சு பக்கத்தில். எங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து இவன் அடிச்சு இந்த சைடு அடிச்சிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் வெளியே யார் அடிக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா தான் எட்டி பார்த்தா இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவனை அடிச்சு கில் அடிச்சுட்டு மித்த பார்த்தா இன்னும் 4 அலைவு தான் இருக்குது. நாங்கள் 2 பேர், எனிமே ஆப்போசிட்டில் 2 பேர். ப்ரோ சாவாமல் விளாண்டு ப்ரோன்னு சொன்னால் டப்புன்னு செத்துட்டாரு. ப்ரோ உங்களை எப்படியே காப்பாற்றிடுறேன் ப்ரோ, அவர் வராதிங்கன்னு தான் சொன்னார். நான் போனேன். ப்ரோ செத்துறாதீங்க ப்ரோ, நம்ம ஜெயிக்க முடியாது ப்ரோன்னு சொன்னால் கிரேனேட் வந்துச்சு. அவருக்கும் சேர்த்து சீக்கிரமாக போய் வால் போடலான்னு பார்த்தேன். ஆனால் கிரேனேட் அவருக்கு முன்னாடி வந்துருச்சு. அதனால் வாலும் போட முடியல, அவரை காப்பாற்றவும் முடியல. இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? 2 பேர் இருக்காங்க ப்ரோ, ஒரு ஆள் தான் ப்ரோ இருக்கான்னு சொல்லிட்டு போய் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு வெயிட் பண்ணேன். ப்ரோ அவன் வருவான், வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் பார்த்தா உக்காங் போட்டு வந்துட்டு இருந்தான். நம்ம இடத்த எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், அவன் தேடி பார்த்துட்டு போயிடுவான். நான் எங்கே இருக்கான்னு அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சேன். சரி ஜோன் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி அங்கே போவோம், அவன் இருக்க மாட்டான்னு நினச்சேன். பாதி வரைக்கும் கன் எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் பார்த்தா சரி எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு கன்னை மாற்றிடுவேன். பார்த்தா திடீர்னு எனக்கு ட்விஸ்ட் கொடுத்துருவான். டப்புன்னு கன் எடுத்து அவனுக்கு அடி விழுவலை, எனக்கு அடி விழுந்துச்சு ஹெட்ஷாட்டு. அதனால் அவனை ஈஸியாக கில் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தா அலைவு 2 தான் இருக்குது, 1v1. 16 கில் அடிச்சிருக்கேன். தோத்துட்டோம்னா மொத்தமாக வீணாக போயிருமேன்னு சொல்லிட்டு தான் நான் 2 வால் போட்டு இறங்கிட்டேன். அப்படி இறங்காதரா செத்துருவாடான்னு சொன்னார். நான் 2 வால் போட்டு ஒரு ட்ரிக் பண்ணலான்னு சொல்லி இறங்கினேன். ஆனால் அடிச்சிருந்தானே என் கதையே காலி. நான் வால் போட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன். அவன் பார்த்தா அந்த லான்ச்சர் போட்டுகிட்டே இருக்கான். அந்த ஹேண்ட்கன் லான்ச்சரு ஃப்ளேம்னு நினைக்கிறேன் பேர், மறந்துச்சு. நான் அவனை கிரேனேட்லேயே கில் எடுத்துருவோன்னு தான் தூக்கி போட்டேன். பார்த்தா அவனுக்கு கில்லு உழுவலை. நான் இன்னொரு கிரேனேட் போடலான்னு பார்த்தேன். இந்த இடத்துல இன்னொருத்தர் வால் போடுவான், இந்த இடத்துல இன்னொரு கிரேனேட் போடுவான்னு பார்த்தேன். பார்த்தா அவன் கிரேனேட் போட்டால் பக்கத்தில் ஏட்டோன்னா பிரச்சனை ஆயிரும்னு நினச்சேன். அதே மாதிரி அவன் பக்கத்தில் வந்துட்டான். கிரேனேட்டை கையில் எடுத்து தான் நான் மாட்டியிருப்பேன். ஏற்கனவே இது மாதிரி ஒரு வாட்டி செத்துருக்கேன். அவன் பார்த்தா எனக்கு இன்னும் நல்லா டஃப் கொடுக்குறாங்க, அவனும் நல்லா அடிக்கிறான். நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். பார்த்தா டப்புன்னு இடையில பூந்து வந்து அவனை தலையிலே அடிச்சிட்டேன். எப்படியும் இந்த மேட்ச் வெற்றிகரமாக பூயா அடிச்சாச்சு டியோ வர்சஸ் ஸ்குவாடில். நல்ல மேட்ச்சு. ஆனால் அவர் தான் இல்லாமல் போயிட்டார். என் டீம்மேட் தான் இழந்துட்டேன் நான், விக்கி ப்ரோவை. சரி பரவாயில்ல வாங்க, அதான் நம்ம பூயா அடிச்சிட்டோமே அவர் சார்பா. ஓகேங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் எப்படி பேசணும்னு தெரில, நல்லா பேசுகிறேன்னு இல்லைன்னு தெரில. சரியா ஓகேவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருப்பேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எப்படி பேசணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். எனக்கு ரேப் அளவுக்கு பேசவும் தெரியாது, பேசவும் முடியாது. சரி பாய் காய்ஸ், பாய்.